கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஜூலை மாதத்தினுடைய 3ஆம் ஓய்வு நாளுக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நம் மீட்பரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். மார்ச் மாதம் 3ஆம் ஓய்வு நாள் நாம் கடைசியாக ஆலயங்களிலே கூடி வந்தோம். ஏறக்குறைய ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 மாதங்கள் ஆகிவிட்டன. வீடுகளில் முடங்கி கிடந்தாலும் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தாலும் மனம் முறிவு அடைகிறதில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள் என்று கொரிந்து சபைக்கு தன்னுடைய 2ஆம் கடிதத்தில் பவுல் எழுதுகிறது போல, நாமும் கடவுளுடைய திருத்தூதர்களாக, இறை தூதர்களாக இந்த உலகத்திலே எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக, உற்சாகமாக, சாட்சியாக, உண்மையாக வாழ அழைக்கப்படுகிறோம். அந்த ஒழுங்கிலே தெரிந்த திருச்சபை இன்றைக்கு பீப்புள் ஆஃப் காட், அம்பாசடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், இறை மக்கள், கிறிஸ்துவின் இறை தூதர்கள், பிரதிநிதிகள், ஸ்தானாதிபதிகள் என்கிற செம்பொருளை நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்படியானால் அந்த ராஜாவாகிய கிறிஸ்துவுக்கு பிரதிநிதிகளாக இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அவருக்கு கணக்கு ஒப்படைக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் கூட இந்த வாரத்திலே இந்த வழிபாட்டு வேலையிலே ஒப்புக் கொடுப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்வான ஒரு புதிய ஓய்வு நாளுக்காக, ஒரு புதிய வாரத்தின் துவக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தனிமை, விரக்தி, குறைவுகள், உடல் சோர்வு, முடங்கி கிடத்தல், இழப்புகள், வேதனைகள், கலக்கங்கள், கண்ணீர்கள் நிறைந்த ஒரு சூழலில் இந்த உலகம் இருக்கிறதையும், நாங்களும் எங்களுக்கு அறிந்தவர்களும் நாங்கள் அறியாதவர்களுமான லட்சோப லட்சம் மக்கள் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த வேளையிலும் தூய பவுலடிகளால் சொல்லுகிறது போல நாங்களும் சாட்சியாய் சொல்ல, நாங்கள் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள், எந்த சூழலிலும் நாங்கள் வெட்கம் அடைகிறதில்லை, மன முறிவு அடைகிறதில்லை, சோர்ந்து போகிறதில்லை, துன்புற்றாலும் நாங்கள் மகிழ்ச்சி கொள்ளுகின்றோம் என்கிற அந்த கடவுளுடைய வார்த்தைகளை எங்கள் சொல்லிலும் செயலிலும் வெளிப்படுத்த இந்த நாளின் வழிபாட்டின் மூலமாய், அருட்செய்தியின் வழியாய் எங்களுக்கு வேண்டிய தைரியத்தையும் உற்சாகத்தையும் இந்த வழிபாட்டின் மூலமாய் தந்திரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பாடல்களையும் இறை வேண்டல்களையும் வழிபாட்டின் அனைத்து கூறுகளையும் எங்கள் அர்ப்பணிப்பையும் நீர் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் எங்களுக்காக மாத்திரம் அல்ல, எங்களுக்காக மாத்திரம் வேண்டிக் கொள்ளாமல் இந்த உலகத்திற்காகவும் எங்கள் உத்தம பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்து வேண்டிக் கொண்டது போல வேண்டிக் கொள்கிறோம். தேவரே, இந்த தொற்றினாலும், நோய் நொடிகளினாலும், பல்வேறு விதமான இன்னல்களினாலும், வேதனைகளினாலும், மன உளைச்சல்களினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை செய்கின்ற பொறுப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர். 12 சீடர்களை பிரதிநிதிகளாக நீர் அனுப்பி நோய்களை குணமாக்க, பேய்களை துரத்த அனுப்பினீரே. அதுபோல நாங்கள் இந்த உலகத்திலே உம்மாலே அனுப்பப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இனியும் அடிமைத்தனத்திற்குள்ளும், நோய்களுக்குள்ளும், மன உளைச்சலுக்குள்ளும் இல்லாமல் கிறிஸ்துவுக்குள் தைரியம் உள்ளவர்களாய் இந்த வழிபாட்டின் மூலமாய் புதிய உற்சாகம் பெற, ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம் என்கிற தைரியம் பெற எங்களுக்கு அருள் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமான கிறிஸ்துவின் வழியாகவே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பாமாலையிலே 24ஆம் பாமாலையை எழுந்து நின்று பாடுவோம். மாட்சி கர்த்தர் சாஷ்டாங்கம் செய்வோம். ஹிம் நம்பர் 24, பாமாலை 24. மாட்சி கர்த்தர் சாஷ்டாங்கம் செய்வோம். வல்லவர் என்பர் பாடி போற்றுவோம். நம் கேடகம் காவல் ஆனாதியானோ, மானி வாயில் வீற்று தோதி ஆணிங்கோ.
நாணல் போன்றோர் நாம் என்றும் கைவிடீர். உம்மை நம்புவோம். ஆவுருக்கதாய முற்றும் நிற்குமே. மீட்பர் நண்பர் காவலர் சிருஷ்டிகரே. ஆசர்வ சக்தி சோலோன அன்பே. மகிழ்வாய் வீணீர் தூதர் போற்றவே. போற்றிடுவோம் தாழ்ந்து நாமோர் என்றோம். மெய்வழக்கமாய் துதி பாடலோடு. மூன்றாம் ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். பக்கம் 22. கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் உண்டு. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உண்டு. நான் உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயம் சென்று உமது சந்நிதிக்கு நேராய் பயபக்தியோடு பணிவேன். கர்த்தரின் வெளிச்சம் என் ரட்சிப்பு, யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனுக்கு அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன்? நமது பாவங்களுக்கு தக்கபடி அவர் நமக்கு செய்யவில்லை, நமது அக்கிரமங்களுக்கு தக்கபடி அவர் நமக்கு சரி கட்டவும் இல்லை. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியது. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்வேன். சேர்ந்து சொல்லுவோம். என் கற்பனையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் வணக்கத்தையும் தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தவர்களும் உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும் போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பாவ அறிக்கை. நாம் அமைதியாக இருந்து நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாய், பிரதிநிதிகளாய், தூதுவர்களாய் இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் நாம் தவறி போயிருந்தால், வீட்டிலோ வேலை ஸ்தலத்திலோ திருச்சபையிலோ சமுதாயத்திலோ சாலையிலோ வேறு எங்கோ நமக்கு கடவுள் தந்த பொறுப்பை, அவர் நம்முடைய ஆண்டவர், அவர் நம்முடைய அரசர், கடவுளுடைய ராஜ்யத்தின் தகவல்கள், செய்திகளை, நற்செய்தியின் தகவல்களை, செயல்பாடுகளை வெளிப்படுத்த தவறின நம்முடைய குற்றங்களை நாம் உணர்வோம். பாவ அறிக்கைக்கு துணையாக இரண்டாம் பாவ அறிக்கையின் இறைவேண்டலை சேர்ந்து ஏறெடுப்போம். பக்கம் 24. நாங்கள் நினைவிலும் சொல்லிலும் செயலிலும் பெருங்குற்றமாக பாவம் செய்திருக்கிறோம் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளிடம் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று கடவுளை உம்மை கொண்டாடுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்களுக்கு இறங்கி எல்லா பாவங்களையும் எங்களுக்கு மன்னியும், நன்மையானவற்றில் எங்களை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி நித்திய ஜீவனை, விண்ணரசின் வாழ்வை அடையச் செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கடவுளை எப்போதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமாய் இருக்கிறதினால் எங்கள் அனைவருடைய தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலியினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினோம். உருக்கமான மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்ட வைத்து விடுதலையாக்க வேண்டும் என்று
மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அமர்வோம். திருமறை பாடல்கள் வாசிக்க கேட்போம். இறை மக்கள், கிறிஸ்துவின் தூதுவர்கள், பீப்புள் ஆஃப் காட், அம்பாசடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்கிற செம்பொருளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகள். முதல் திருமறை பாடம் யோசுவா 1 அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். First lesson is the book of Joshua, chapter 1, verses from 1 to 9. இரண்டாம் திருமறை பாடம் 2 கொரிந்தியர் 5:16 முதல் 6 அதிகாரம் 10 முடிய. Second Corinthians chapter 5, verses from 16 to chapter 6, verse 10. நற்செய்தி பாடமாக மார்க்கு 6 அதிகாரம் திருவாக்குகள் 7 துவங்கி 13 முடிய. The Gospel according to St. Mark, chapter 6, verses from 7 to 13. முறைமுறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் திருப்பாடல் 18 1 முதல் 6, 20 முதல் 30. Psalm for responsive reading is Psalm 18, verses from 1 to 6 and also from 20 to 30. இதிலே நற்செய்தி பாடமாக மார்க் 6 7 முதல் 13 வாசிக்க கேட்போம். We are going to read the gospel reading for today, which is the gospel according to St. Mark, chapter 6, verses from 7 to 13. மார்க் 6 7 முதல் 13. அப்பொழுது அவர் 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரம் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக் கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மாட்சி உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே அரசர், நாம் அவருடைய பிரதிநிதிகள், அவருடைய போர் வீரர்களாக இருந்து செயல்பட அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்த்துகின்ற 249வது பாமாலையை நின்றவாறே பாடுவோம். Let us remain standing and sing hymn number 249, நல் மீட்பர் பட்சம் நில்லும். நல் மீட்பர் பட்சம் நில்லும் ராஜ்ய வீரரே, ராஜாவின் கோடி ஏற்றி போராட்டம் செய்யுமே. சேனாதிபதி இயேசு மாற்றாரை மேற்கொள்வார். பின் வெற்றி கிரீடம் சூடி செங்கோலும் போற்றுவார். நல் மீட்பர் பட்சம் நில்லும் எக்காலம் ஊதுங்கார். போர்க்கோலத்தோடு சென்று மெய்விசுவாசத்தால்
ஓயுமே வேம்போரின் கோஷ்டம் வேற்றி பாட்டாக மாறுமே மேற்கொள்ளும் வீர ஜீவ போர் கிரீடம் சூடுவார் வேலோகமாக ரோடு வீட்டார சோழுவார் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரோடு வீட்டு அரசாளும்படியான ஸ்தானாதிபதிகளாய் அம்பாசிடர்ஸாய் பிரதிநிதிகளாய் தூதுவர்களாய் விளங்க நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு அருமையான பாடல். அதற்குரிய ஒரு செய்தியை கேட்கும்படியாக ஜெப நிலையிலே காத்திருப்போம். இறைவேண்டல் செய்வோம். எல்லாரையும் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும் கடவுளே, ஆற்றலையும் தைரியத்தையும் எமக்கு தந்து ஒப்புரவாக்குதலின் திருப்பணியை இறை மக்களாகிய எம்மிடம் ஒப்படைத்து நாங்கள் கிறிஸ்துவின் திருத்தூதர்களாக, பிரதிநிதிகளாக, அம்பாசடர்ஸாக தற்காலிகமான இந்த உலகிலே கிறிஸ்துவின் நற்செய்தியை, இறை ஆட்சியை பயமின்றி முழுமையான நம்பிக்கையுடன் வெளிப்படுத்தி மக்கள் அனைவரையும் மனமாற்றத்திலும் நற்செய்தியின் செயல்பாடுகளிலும் உறுதிப்படுத்த உதவியிட வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாய் முடிவின்றி வீட்டிலிருந்து அரசாளும் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவருக்குள் எனக்கு பிரியமான இறை மக்களே, மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் அனைவரையும் இந்த ஓய்வு நாளிலே நான் அன்போடு வாழ்த்துகிறேன். ஜூலை மாதத்தினுடைய 3ஆம் ஓய்வு நாளுக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். மார்ச் மாதம் 15ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆலயங்களிலே கூடி வந்தோம். அதற்கு பிறகு நம்மால் வழிபாட்டிற்காக ஆலயங்களுக்குள்ளாக கூடி வர இயலாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்று உலகமெங்கும் வியாபித்து 1.25 கோடி மக்களை பாதித்திருக்கிறது. ஏறக்குறைய 60% குணமாகி வருகின்றனர். இருப்பினும் லட்சக்கணக்கில் மக்களுடைய இறப்பு எண்ணிக்கை பெருகி வருகிறது. அந்த இழப்புகளை லட்சக்கணக்கான குடும்பங்கள் சந்தித்து அல்லலுற்று வருகிறார்கள். கடந்த நாட்களில் பார்த்தால் ஒரு நாளைக்கு 25,000 என கடந்த ஒரு வாரத்திற்குள் ஏறக்குறைய 2 லட்சம் பேர் அதற்கு மேலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த பாதிப்பு பெருகிக் கொண்டே வருகிறதுனாலே ஆலயங்களை திறந்து வழிபாடுகளை நடத்தவும், பொது இடங்களில் கூடவும், பொதுவாக இயல்பாக சுமூகமாக நம்முடைய வாழ்வை வெளியிடங்களுக்கு சென்று நடத்தி கொள்ளவும் நம்மால் இயலவில்லை. இது அதிகமான மன அழுத்தத்தையும் சோர்வையும், இந்த தனிமை, நெருக்கமான நடமாட்டம் கொண்ட இந்த சூழ்நிலைகள், பாதிப்புகள், பொருளாதார சீர்கேடுகள், பிள்ளைகளுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் இல்லாத நிலைமைகள், வேலையில் முழுமையான ஊதியம் இல்லாத சூழ்நிலை, இவள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் நாம் மன உளைச்சலில் இருக்கிறோம். இருந்தாலும் எல்லா வேளைகளிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அப்போஸ்தலராகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது, நாங்கள் எல்லாம் ஆண்டவருடைய அம்பாசிடர்ஸ், இறை தூதுவர்களாக, பிரதிநிதிகளாக இருக்கிறோம். எப்படிப்பட்ட பிரதிநிதிகள் என்றால், நாங்கள் எத்தனை வேதனை, இடர்பாடு, நெருக்கடி ஆகியவற்றை சந்தித்தாலும் மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம் என்று குறிப்பிடுகிறார். பீப்புள் ஆஃப் காட், அம்பாசடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், இறை மக்கள், கிறிஸ்துவின் தூதுவர்கள், பிரதிநிதிகள் என்பது தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்கிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிந்தனை. நாம் இந்த பாதிப்பு ஏற்படுகின்ற காலகட்டங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிரதிநிதிகளாக இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்படுகிறோம், அல்லது தூதுவர். நமக்கு தெரியும்,
உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய தூதுவர்களை அம்பாசடர்ஸ் வெவ்வேறு நாடுகளில் வைத்திருக்கிறார்கள். துபாய் தேசத்திலே இருந்த வேளையிலே எல்லா நாட்டினுடைய தூதரகங்கள் ஒரு இடத்திலே இருக்கிறது. இந்திய நாட்டுடைய தூதரகமும் இருக்கிறது. அங்கே உள்ள இந்தியன் அம்பாசிடர் இந்தியாவின் தூதுவர் அவர்களை சந்திப்பதற்காக ஒரு காரியமாய் சென்றேன். அப்போது இந்தியாவினுடைய இறையாண்மை, இந்தியாவினுடைய சட்ட திட்டங்கள், கோட்பாடுகள், இந்தியாவினுடைய ஒழுக்கங்கள், பக்தி நெறிகள், இந்தியாவுடைய மக்கள் வாழ்க்கை, கலாச்சாரம், பண்பாடு இவைகளையெல்லாம் காப்பாற்றுகின்ற பொறுப்பு தன்னிடத்தில் இருக்கிறது என்று அவர் மிக தெளிவாக என்னிடத்தில் சொன்னார். அம்பாசடர் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார், we are called to be ambassadors of Christ. நாம் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். சமஸ்கிருத மொழியிலே ஸ்தானாதிபதி, ஸ்தான் என்றால் இடம், அதிபதி அந்த இடத்திற்குரிய அதிபதியாக பொறுப்பு உடையவர்களாக நாம் இருக்கிறோம். ஒரு மன்னனுக்காக, ஒரு அரசுக்காக, ஒரு அதிகாரிக்காக, ஒரு நாட்டின் தலைவருக்காக வேறு ஒரு நாட்டிலே வேறு ஒரு இடத்திலே அந்த நாட்டினுடைய தகவல்களை, பண்பாடுகளை, இறையாண்மையை வெளிப்படுத்துகின்ற அல்லது கட்டி காக்கின்ற பொறுப்பாளர் தான் இந்த அம்பாசடர். அப்படித்தான் இந்த உலகத்திலே, உலக வாழ்க்கையிலே, தற்காலிகமான இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு, கிறிஸ்துவின் பண்புகளுக்கு, கிறிஸ்துவின் வாழ்வு நெறிகளுக்கு, போதனைகளுக்கு நாம் பிரதிநிதிகளாக இருக்கிறோம். இதுதாங்க இதனுடைய தலைப்பு. எவ்ரி கிறிஸ்டியன், எவ்ரி பீப்புள் ஆஃப் காட், ஒவ்வொரு இறை மகனும் ஒவ்வொரு இறை மகளும் இந்த உலகத்திலே கடவுளுடைய, கிறிஸ்துவனுடைய ஸ்தானாதிபதியாக, இறை தூதுவராக, இறைவனுடைய அந்த ராஜ்யத்தின், அரசின், இறை ஆட்சியின் பிரதிநிதியாக சொல்லிலும் செயலிலும் விளங்க வேண்டும். துபாய் தேசத்தில் உள்ள அந்த இந்திய தூதுவர் அவர்களை சந்திக்கும் போது சொல்கிறார், பல நேரங்களில் நாங்கள் பல கூட்டங்கள் நடத்தி இந்த தேசத்தில் உள்ள இந்திய மக்களுக்கு இந்தியாவில் என்ன நடைபெறுகிறது, இந்தியாவில் என்ன சட்டங்கள் வந்திருக்கின்றன, இந்தியாவில் என்ன சூழ்நிலைகள் இருக்கின்றன, இந்தியர்களை எப்படி காப்பாற்ற முடியும் என்பதையெல்லாம் பேச்சிலே மாத்திரமல்ல செயல் வடிவிலேயும் வெளிப்படுத்துகிறோம் என்று அவர் சொல்கிறார். ஆகவே பேச்சிலும் செயல்பாடுகளிலும் எப்படி ஒரு நாட்டினுடைய தூதுவர் வேறொரு நாட்டில் உள்ள தம் நாட்டு குடிமக்களுக்கு பணி செய்கின்றாரோ அதே போல இந்த உலகத்திலே இறை ஆட்சியினுடைய, விண் அரசினுடைய, இறை அரசினுடைய பாதுகாவலர்களாக, தூதுவர்களாக நாம் கிறிஸ்து என்கிற அந்த தலைவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய பொறுப்பாளர்களாக இருக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அம்பாசடர் கார் அதுபோல ஒரு வாகனம் முன்பு இருந்ததும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை. பல புதிய புதிய கார்கள் விற்பனைக்கு வந்திருக்கின்றன, பயன்பாட்டில் இருக்கின்றன, விலை உயர்ந்தவைகளும் இருக்கின்றன. இருந்தாலும் அம்பாசடர் மாதிரி வருமா? இந்துஸ்தான் மோட்டார்ஸ் தயாரிக்கும் போது அந்த பெயரை எதற்காக சொன்னார்கள் என்றால், டிப்ளமேட்ஸ், அரசு அதிகாரிகள், பெரிய பெரிய அதிகாரிகள், தலைவர்கள், பொறுப்பாளர்கள் அமர்ந்து செல்லுகிற ஒரு வாகனமாக ஒரு காலத்திலே அது இருந்தது. அம்பாசடர் இஸ் நத்திங் பட் having the ambassadors, நாட்டின் தூதுவர்களை கொண்டு சென்ற கார்களாக, சிற்றுந்துகளாக அவைகள் இருந்தன. ஆகவே அந்த பெயர் சூட்டப்பட்டதாக ஒரு காரணம் இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் அம்பாசிடர்ஸ், கிறிஸ்துவின் தூதுவர்கள், பிரதிநிதிகள், ஸ்தானாதிபதிகள் என்கிற அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பவுல் இப்படி சொல்லுகிறார், எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாக இருக்கிறோம், கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். நாங்களே கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள், கடவுள் எங்கள் வழியாய் வேண்டுதல் செய்கிறார், உங்களை மன்றாடி கேட்டுக் கொள்கிறார் என்று சொல்லுகிறார். அதனுடைய கிரேக்க வார்த்தையை ஆய்வு செய்து பார்க்கும்போது பிரஸ்பெயுமோன், பிரஸ்பெயோ, பிரஸ்பீட்டர் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு மிகவும் நெருங்கி வருகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது பிரஸ்பெயோ. இதுல எல்லாரும் இருக்கிறார்கள். திருச்சபையின் பொறுப்பாளர்கள், விசுவாசிகள், இறை மக்கள், யாரெல்லாம் கடவுளை நம்புகிறார்களோ, ஆண்டவராகிய கிறிஸ்துவை நம்புகிறார்களோ அவர்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் நிலைமையிலே அம்பாசிடர்ஸ், தூதுவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
நாம் உண்மையிலேயே கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக தூதுவர்களாகத்தான் இங்க இருக்கிறோமா? ஏதாவது ஒரு தேசத்தில் இருக்கிற இந்திய தூதரகத்தில் உள்ள தூதுவர் தன்னுடைய பணியை சரியாக செய்யாமல் போனால் அந்த அரசு அவரை எடுத்துவிட்டு வேறொருவரை நியமிக்கும். அவர் அந்த பணிக்கு பொருத்தமானவர் அல்ல. அந்த தேசத்தினுடைய இறையாண்மை, அந்த தேசத்தினுடைய பண்பாடு, கலாச்சாரம் இவைகளை காப்பாற்றுவதற்கு ஏற்றார் போல் அந்த தூதுவர் செயல்படவில்லை என்றால் அவர் அந்த பொறுப்பில் இருந்து எடுக்கப்படுவார். கடவுள் நம்ம இந்த உலகத்திலே இறை தூதுவர்களாக, இறையாட்சியின், விண் அரசின், பரலோக ராஜ்யத்தின் தூதுவர்களாக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் ஒரு முன் சுவைதான் இந்த உலகம். இது ஒரு தற்காலிகமான வாழ்க்கை. இதற்கு பிறகு நாம் கடவுளிடத்திலே நிச்சயமாய் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அப்போது ஆண்டவருடைய தூதுவர்களாக நாம் கணக்கு ஒப்பிக்கும் போது கடவுளுடைய அந்த இறையாண்மை, அவருடைய தகவல்கள், பண்புகள், செயல்பாடுகள், வழிமுறைகள், நெறிகள் இவைகளை காப்பாற்றுவோமா? So question number 1 is, who is an ambassador? Are we really ambassadors? நாம் உண்மையிலேயே இறைவனுடைய தூதுவர்களாக, பிரதிநிதிகளாக இந்த உலகத்திலே வாழ்கிறோமா? அந்த கேள்விக்கு நாம் விடை காண வேண்டும். தொடர்ந்து அடுத்த கேள்வி ஒன்று எழுகிறது. Are we really biblically live in this world as ambassadors of Christ? கடவுள் நமக்கு தந்த இந்த ஒரே வாழ்க்கையில் இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக, கிறிஸ்துவனுடைய தூதுவர்களாக நாம் இருக்கிறோமா? There are some problems. Problem number 1. Church and ministries leaders have problems. திருச்சபை நிர்வாகத்தில் இருக்கிற தலைவர்களுக்கும் அல்லது தனியார் ஊழியர்களை செய்கிறவர்களுக்கும் இதிலே பிரச்சனை இருக்கிறது. அவர்கள் பல நேரங்களில் தங்களையே தலைவர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள். So I am the leader by myself. நானே ஒரு தலைவன், நான் யாருக்கும் ஸ்தானாதிபதி இல்லை. கிறிஸ்து என்கிற அந்த தலைவருடைய தூதுவராக இருக்க வேண்டிய நாம் நம்மையே தலைவர்களாக மாற்றிக்கொண்டு நம்முடைய அதிகாரங்களை தவறாக பயன்படுத்திக் கொண்டு துஷ்பிரயோகம் செய்து கொண்டு அல்லது ஊழியக்காரர்கள் என்று தம்பட்டங்கள் அடித்துக் கொண்டு பெருமைப்பட்டுக் கொண்டு நம்முடைய புகழை உயர்த்தி கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இருக்க தவறிவிடுகிறோம். We become presidents of the gospel. நாமே நற்செய்திக்கு சொந்தக்காரர். இந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் நானே செய்தேன், என்னிடத்திலே அதிகாரம் இருக்கிறது, நான் தான் இதை செய்தேன், ஏதோ கிறிஸ்து செய்யாதது போல நாமே அதை செய்தது போல பிரகடனப்படுத்திக் கொள்கிறோம். அப்படியானால் we fail as ambassadors. நாம் கிறிஸ்துவின் தூதுவர்களாக இருப்பதிலே தவறி போகிறோம். இது திருச்சபையிலே, கிறிஸ்தவ ஊழியர்கள் மத்தியிலே, ஊழியர்களிலே, சபை பொறுப்புகளிலே, ஏன் திருச்சபை பொறுப்புகளுக்கு அழைக்கப்படுகிற சேகரக்குழுவுடைய பொறுப்பாளர்களோட பல நேரங்களிலே என்னால் இது உண்டாயிற்று என்று சொல்லுகிற அளவுக்கு கூட அரசியல்கள் போய் மலிந்து கிடக்கின்றன. ப்ராப்ளம் நம்பர் 2, லே பீப்புள். இறை மக்கள் மத்தியிலேயும் இந்த தலைமைத்துவம் கிறிஸ்துவின் இறையாட்சியை பறைசாற்ற வேண்டிய நாம் பல நேரங்களில் இந்த உலகத்தினுடைய தகவல்களை பறைசாற்றுகிறோம். பரலோக ராஜ்யத்தின் தகவல்கள்ல பிரிவினைவாதம் வருமா? பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதிகள் நாம் என்றால் சாதிய பிரிவினைகளை நாம் வளர்க்க முடியுமா? பால் இன வேறுபாடுகள், ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவள் என்று நாம் சொல்ல முடியுமா? அல்லது சில மனிதர்களை நாம் சமுதாயத்தில் ஒதுக்கி வைத்து வாழ முடியுமா? சிலர் உயர் குலம், சிலர் தாழ்ந்த குலம் என்று சொல்ல முடியுமா? பொருளாதார வேறுபாடுகளை நாம் கொண்டாட முடியுமா? நான் மாத்திரம் பொருளாதாரத்தில், வசதியில், வாய்ப்புகளில் வளர்வது அல்லது என்னை மாத்திரம் கடவுள் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள முடியுமா? அந்த மாதிரி நாம் செய்வோமானால் இந்த உலகத்தினுடைய பிரிவினைவாதங்கள், பேதங்கள், சுயநலங்கள், இச்சைகள் இவைகளை நாம் வளர்ப்போமானால் we fail as ambassadors. இதெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் தகவல்கள் நிச்சயமாக இல்லை. ஆகவே திருச்சபை பொறுப்போ அரசு பொறுப்போ, திருச்சபை தலைவரோ அரசியல் தலைவரோ, திருச்சபையில் உள்ள இறை மக்களோ அல்லது அரசில் உள்ள இறை மக்களோ கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாகத்தான் அவர்கள் இருக்க வேண்டுமே ஒழிய அவர்களே அதிபதிகளாக மாறிவிட முடியாது. அப்படி கூடவும் கூடாது. In both categories we fail as clergy and laity. We claim power. நாம் அதிகாரத்தை விரும்புவதினாலே, சுயநலத்தை விரும்புவதினாலே, இச்சையை விரும்புவதினாலே இந்த உலகத்தில் நாம் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள், நாம் அந்த ராஜாவுக்காக, கர்த்தாவுக்காக, இயேசு என்கிற ராஜாதி ராஜாவுக்காக இந்த உலகத்தில் பிரதிநிதிகளாக இருக்கிறோம் என்பதை பல நேரங்களில் மறந்து போகிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துடைய ராஜ்யத்தை கட்டுகின்ற பொறுப்பு நம்மிடத்தில் உண்டு என்று நாம் நிச்சயமாக நம்புவோம். கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இருப்போம்.
துபாய் தேசத்தில் இருக்கிற அந்த வளாகம், அங்கே ஏறக்குறைய 200 திருச்சபை குழுக்கள் இருக்கின்றன. தென்னிந்திய திருச்சபையும் அங்கே ஆராதனை நடத்துகிறது. அதிலே ஒரு திருச்சபை இருக்கிறது. ஒருவருக்கு 20-30 கருப்பு பூனைகள் படை போல அவரை சுற்றி வருவார்கள். அவர்தான் எங்கள் தலைவர் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர் ஒரு ஊழியக்காரர், இலங்கை நாட்டிலிருந்து வந்தவர். அவர் தலைவரானால் கிறிஸ்து எங்கே? ஆகவே இன்றைக்கு உலகத்தினுடைய தலைவர்களை கிறிஸ்துவை விட மேலான தலைவர்களாக நாம் பார்த்து நம்முடைய அம்பாசடர் பொறுப்பை நாம் தட்டி கழிக்கிறோம், மறந்து போகிறோம். நாம் கணக்கு சொல்ல வேண்டியவர் கிறிஸ்துவே. ஆகவே வாட் we should do, நாம் என்ன செய்யலாம்? அதற்கு திருமறை வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த விடைகளை நான் சொல்லி முடித்து இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அகல உழுவதை விட ஆழ உழுவதே நல்லது. பவுல் இந்த கிறிஸ்துவின் சாணாதிபதிகள் அல்லது தூதுவர்கள் என்கிற செய்தியை 2 கொரிந்தியருக்கு சொல்லும் போது இருக்கிற சூழ்நிலை என்ன என்று நாம் பார்த்தால், 2 கொரிந்தியர் 5 நமக்கு தெரியும். பூமிக்குரிய கூடாரத்திற்காக நாம் வாழக்கூடாது, இந்த போர்வையை களைந்து போட வேண்டும். ஆகவே அன்புக்குரிய இறை தூதர்களே, நாங்களே உங்களுக்கு ஆண்டவருடைய தூதுவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய ராஜாதி ராஜா கிறிஸ்துவே, அவருடைய பிரதிநிதிகள் தான் நான். பவுலை விட நாம பெரியவர்களா? பேதுருவை விட பெரியவர்களா? அவர்களே என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் அப்போஸ்தலர்களாகிய நாங்கள் பெரியவர்கள் இல்லை, கிறிஸ்துவே பெரியவர், அவரே ராஜா. ஆகவே இந்த உலகத்தில் நாம் ஆண்டவருடைய பொறுப்பாளர்களாக பணியாளர்களாக இருக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். அம்பாசடர்ஷிப் நம்மிடத்தில் ஒரு அதிகார பொறுப்பு இருக்கிறது. ஆனால் அந்த அதிகாரத்தின் கணக்கு அந்த அரசராகிய ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அம்பாசடராக, பிரதிநிதியாக, தூதுவராக நாம் இருந்து செய்ய வேண்டிய காரியங்கள் 3. இந்த 3 இறை திருமறை பகுதிகளில் ABC. A stands for able ambassador, able representative. தகுதியுடைய ஒரு பிரதிநிதியாக, தூதுவராக நாம் இருக்க வேண்டும். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள் நமக்கு முதல் திருமறை பாடல். மோசே இறந்து போகிறா, அந்த பகுதியை யோசுவா புக்கு அப்படிதான் ஆரம்பிக்கும். மோசே என்கிற தலைவர் பொறுப்பாளர் இப்பொழுது இல்லை. மக்களை யார் வழி நடத்துவார்? ஆண்டவர் தகுதியுடைய ஒருவரை தெரிந்து விடுகிறார், யோசுவா. யோசுவாவை மக்களை வழிநடத்தக்கூடிய தகுதியுடையவர் என்று ஆண்டவர் அறிகிறார். இன்றைக்கு பொறுப்புகளுக்கு தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள் அரசியல் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். திருச்சபைகளிலே, சமுதாயத்திலே, தேசங்களிலே அரசியல் மலிந்து கிடக்கிறது. அரசியல் மூலமாகவே அரசியல் தலைவர்கள், உலக சாக்கடை அரசியலில் நாம் சிக்கி தவிக்கிறோம். ஆனால் கடவுள் யோசுவாவை தெரிந்து கொள்ளுகிறார். அப்படி தெரிந்து கொண்ட யோசுவாவை கடவுள் நடத்துகிறார். எப்படி தெரியுமா அவரை தகுதிப்படுத்துகிறார்? யோசுவா 1:4 படி, the promise of territory, நீ கால் மிதிக்கும் இடம், இந்த எல்லையெல்லாம் நான் உனக்கு கொடுத்தேன். God promises the territory. யோசுவாவுக்கு அப்படிப்பட்ட எல்லைகளை மிதித்து சுதந்திரித்துக் கொள்கிற தகுதியை கடவுள் தருகிறார். பிறகு promise of companionship, நீ போகும் இடமெல்லாம் உன் கடவுளாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். 3 தடவை வரும், 1 - 9 வசனத்துக்குள்ள. கடவுளே துணையாக நின்று தகுதிப்படுத்துகிறார். செல்லும் இடமெங்கிலும் உடன் இருக்கிறார். செல்லும் இடம் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள, பெற்றுக்கொள்ள அனுமதி அளிக்கிறார். அப்புறம் திகையாதே, கலங்காதே. 3 முறை, 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம். the promise of courage, கடவுள் தைரியப்படுத்தி துணையாக நின்று கால் மிதிக்கும் எல்லைகளை தரும்படியாக நாடோடிகளாக இருந்தவர்களுக்கு வாழ்வின் ஆதாரங்களை தருகிறார். யோசுவாவுக்கு தரப்பட்ட அந்த அதிகார பொறுப்பு கடவுளால் மாத்திரமே கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு உலகத்தில் ஆண்டவருடைய தூதுவர்களாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் தகுதியுடையவர்களாக தெரிந்து கொள்ள முடியுமா? Are we able ambassadors for Christ in this world? இந்த உலகத்திலே ஆண்டவரால் தகுதியுடையவனாக இருக்கிறேன் என்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? அந்த தகுதிகள் நமக்கு உண்டா? நாம் ஆண்டவரோடு, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா? ஆண்டவர் நமக்கு தைரியம் தந்திருக்கிறாரா? ஈஸியான வேலை இல்லை, ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு கூட வாக்குத்தத்த வசனம் நம்ம என்ன சொல்றோம்? உடன்படிக்கை ஆராதனை யோசுவா சொன்னதுதான், நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆகவே யோசுவாவை போல தகுதி நமக்கு உண்டா? God wants able ambassadors. கடவுளுக்கு தகுதியுடைய பிரதிநிதிகள் தேவை. கடவுள் விரும்புகிற தகுதி, நாமளே சொல்ற தகுதி இல்லை, கடவுள் விரும்புகிற தகுதி. யோசுவாவிடத்தில், மோசேயிடம் இருந்த எல்லா தகுதிகளும், இறை அச்சமும் இருந்தன.
கடவுள் கொடுத்த பொறுப்பை அவர் நெகிழாமல் செய்தார், விலகவே இல்லை. கடவுள் அவரோடு கூட இருந்தார். இப்படிப்பட்ட தகுதிகள் நமக்கு உண்டா? அதை நாம் வளர்த்துக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது காரியம் பி. முதலாவது ஏபிள் அம்பாசிடர்ஸ், இரண்டாவது ஜாஷுவா வாசன் ஏபிள் அம்பாசிடர். பி பிரிட்ஜிங் அம்பாசிடர், இணைக்கின்ற பிரதிநிதி, இணைக்கின்ற தூதுவர். 2 கொரிந்தியர் 5:18 படி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை அவர் எங்களிடம் கொடுத்தார். 5:20 முன்னாடி பவுல் சொல்றது we have become ambassadors to reconcile. இன்றைக்கு பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் ஒப்புரவாக்குதலின் ஊழியங்களை செய்வதில்லை, பிரிக்கின்ற ஊழியங்களை செய்கிறார்கள், ஏற்றத்தாழ்வு ஊழியங்களை செய்கிறார்கள். பவுல் சொல்லுகிறார், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் யாரும் உயர்ந்த இனம் என்றும் இல்லை, தாழ்ந்த இனம் என்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இனங்களில் வேறுபாடுகளை நாம் கொண்டிருந்தால் நாம் தூதுவர்கள் இல்லை. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அதிலே நாம் வேறுபாடுகள் காண்போமானால் நாம் தூதுவர்கள் இல்லை. பொருளாதார நிலைமையிலும் ஆண்டான் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை. பிரிட்ஜிங் ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு ஒப்புரவாக்கலின் ஊழியம், அதை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் செய்ய வேண்டும். ஆகவே நாம் மாம்சத்தின்படி, இந்த உலக ஓட்டத்தின்படி, உலக வாழ்க்கை நெறியின்படி வாழக்கூடாது, கிறிஸ்து நெறியின்படி வாழ வேண்டும். அன்பிளெமிஷ்ட், குற்றமற்றவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். 6ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து சொல்கிறார், இறை தூதுவர்களாக இருக்க வேண்டியவர்களுடைய தகுதிகள் என்னென்ன. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பார்த்தால், எவரும் குறை கூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். எனவே நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை. மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் தூதுவர்கள், பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். நடத்தையில காட்டுவோமா? வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம். மன உறுதி இருக்கிறதா? கஷ்டத்துல நாங்கள் அடிக்கப்பட்டோம், சிறையில் அடைக்கப்பட்டோம், குழப்பங்களில் சிக்கினோம், பாடுபட்டு உழைத்தோம், கண் விழித்திருந்தோம், பட்டினி கிடந்தோம். தூய்மை, அறிவு, பொறுமை, நன்மை, தூய ஆவியின் குடைகள், வெளி வேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறோம். உண்மையையே பேசி வருகிறோம். கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறோம். நேர்மையே எங்களுக்கு படை கருவி. அதை எங்கள் வலக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கியுள்ளோம். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், அது எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. நாங்கள் கடவுளுடைய உண்மையான பணியாளர்களாக இருக்க விரும்புகிறோம். அறிமுகம் இல்லாதவரும் எங்களை அறிவார்கள். துயரற்றவர் என தோன்றினாலும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட தகுதிகளை எல்லாம் பவுல் ஒரு தூதுவருடைய அடையாளமாக சொல்கிறார். கஷ்டம் வந்தாலும் சரி, போற்றினாலும் சரி, தூற்றினாலும் சரி, உண்மை, அன்பு, சகிப்புத்தன்மை, பொறுமை, சுயநலமின்மை, இவைகளையெல்லாம் நாங்கள் கடைபிடிப்போம். பிரிட்ஜிங் ரெப்ரசன்டேட்டிவ், A for able ambassador, B for bridging ambassador. கடைசியாக நற்செய்தி பகுதிக்கு நாம் வருவோமானால், மார்க் 6ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வசனங்களில் கேரியிங் அவுட் அம்பாசிடர், அந்த தலைவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிறவராக, செயல்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சீஷர்கள் 12 அழைக்கிறார், அவர்களை அனுப்புகிறார். They have to carry out. பிசாசுகளை துரத்துங்கள். பிசாசுகளுக்கு ஆடுற பிசாசை துரத்துறது அதுவே ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. நிறைய சமுதாயத்தில் ஆடாத பிசாசுகள் இருக்கு. பிசாசுகளை துரத்துங்கள். தீமையை, பிசாசு என்றாலே தீமை, சமுதாய தீமையான பிசாசுகளை துரத்துங்கள். ஆடுற பிசாசையும் துரத்துங்க, சமுதாய தீமையான அசையாத பிசாசுகளையும் துரத்துங்கள். Go out with limited resource. உங்களிடம் உள்ளதை வைத்து நீங்கள் ஊருக்குள் செல்லுங்கள். ஏற்றுக்கொள்கிறவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், தள்ளிவிடுகிறவர்களை தள்ளிவிடுங்கள். உங்களை ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக எப்போதும் எண்ணுங்கள். Preach repentance. மார்க் 6:12 மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கியுங்கள். பல பேர் என்ன இடத்துல ஆறுதலா 4 வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் இதையே சொல்றீங்க. ஆண்டவர் நாம் மனம் திரும்புவதை, நீங்களும் நானும் மனம் திரும்புவதை குறித்து பிரசங்கிக்கத்தான் நம்மை அனுப்பி இருக்கிறோம். அவர் வரும்போது மனம் திரும்புகிறவர்களுக்கு புது வாழ்வு உண்டு. We are ambassadors to carry out, to drive demons, to heal the sick, to preach the gospel of repentance, and also to carry out a life of simplicity and sincerity and drive out the demons of society and religiosity. Carrying out ambassadors. ஏபிள் அம்பாசிடர் தகுதியுடைய யோசுவாவை போன்று தகுதியுடைய பிரதிநிதிகளா? பிரிட்ஜிங் அம்பாசிடர் பவுல் அப்போஸ்தலர்களை போன்று நாம் ஒப்புரவாக்குகின்ற பிரதிநிதிகளா? கேரி அவுட் ரெப்ரசன்டேட்டிவ். ஆண்டவர் இயேசு அனுப்பின அந்த 12
அப்போஸ்தலர்களைப் போல நாம் ஆண்டவருக்காக மாத்திரம் தீமைகளை களைந்து மனமாற்றத்தை விதைத்து ஆண்டவருடைய திருப்பணியை ஊர்களிலே செய்கின்ற அடையாளங்களாக விளங்குகின்றோமா? ஒவ்வொருவரும் அப்படி இருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த ஊழியக்காரர் பின்னால் போன, அந்த ஊழியக்காரர் பின்னால போன அவர் கணக்கு அவர் கொடுப்பார். நாம ஆண்டவருடைய பணியாளர்களாக, அம்பாசடர்ஸ்க்காக, தூதுவர்களாக நம்முடைய கணக்கு என்ன? 18ஆம் சங்கீதம் சொல்லுகிறபடி தாவீது, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் எவ்வளவு பெரிய பேரரசனாக இருந்தாலும் ஒன்றுமே இல்லை, கடவுளே என்னை சத்துருக்களில் இருந்து நீங்களாக்கி என்னை ஒரு உயர்வான ஸ்தானத்திலே பொறுப்புள்ள இடத்திலே வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய பொறுப்புள்ள அம்பாசடர்ஸாக, பிரதிநிதிகளாக, பணியாளர்களாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பிரதிநிதிகளாக இந்த உலக வாழ்க்கையில் விளங்குவோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. ஆமென். ஆண்டவருடைய திருவார்த்தைகளை தூதுவர்களாய், பிரதிநிதிகளாய் கேட்டிருக்கிற நாம் அனைவரும் திருத்துவ கடவுளை விசுவாசிக்கிறவர்களாய் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் அறிக்கை செய்வோம். பக்கம் 25. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க ஆண்டவர் அருள் புரிவாராக. அமரவும். திருச்சபைக்கான அறிவிப்புகள். பிரியமானவர்களே, கடந்த வாரம் அறிவித்தபடி கடந்த திங்கள், செவ்வாய், புதன், வியாழக்கிழமைகளில் காணிக்கைகளை படைக்க விரும்புகிறவர்கள் வந்து காணிக்கையை படைத்துவிட்டு உண்டியல் காணிக்கை, பொதுவான காணிக்கை, ஆராதனை காணிக்கை, சிறப்பு கவர், பிறந்த நாள், திருமண நாள் காணிக்கை, சந்தா காணிக்கை போன்ற அனைத்து காணிக்கைகளையும் படைத்துவிட்டு 5 நிமிடம் ஜெபித்துவிட்டு சென்றிருக்கிறீர்கள். படைத்து ஜெபித்து சென்றவர்களை அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். காணிக்கைகளை கடவுளுக்குரியவைகள், அவைகளை நாம் வீட்டிலே வைத்திருக்க வேண்டாம். அவைகளை நீங்கள் ஆலயத்திலே வந்து படைக்கும்படி அன்போடு அழைக்கின்றேன். அதே நேரத்திலே அரசு விதிமுறைகளின்படி வயோதிபர்கள், சிறு பிள்ளைகள், நோயாளிகள், இந்த கொரோனா சிம்டம்ஸ், இருமல், தும்மல், காய்ச்சல் உள்ளவர்கள் தயவு செய்து வருவதை தவிர்த்து விடும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல நாம் முழு குடும்பமாக வராமல் குடும்பத்திற்கு ஒரு பிரதிநிதியாக வந்து காணிக்கைகளை படைத்து மற்றவர்களுக்காகவும் நமக்காகவும் ஜெபித்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக இந்த வழிபாடுகளை ஒருங்கமைத்து இந்த யூடியூபிலே வெளியிடுவதற்கு காரணமாக இருக்கின்ற CSI கிறிஸ்துநாதர் ஆலயம் அம்பத்தூர் திருச்சபையினுடைய உறுப்பினர் திரு பீட்டர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த வேளையிலே பதிவு செய்ய விழைகின்றேன். அவர்கள் அதிக சிறப்பை எடுத்து பாடல்களையும் வசனங்களையும் செய்தியின் சிறப்பு கூறுகளையும் தேவைப்பட்டால் அதற்குரிய விளக்க படங்களையும் பதிவிடுகிறார்கள். அவர்களுக்கு இந்த திருச்சபைகளின், எங்கள் 2 திருச்சபைகளின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல இந்த ஸ்மால் ஆல்டர் இந்த பாரிஷ் ஹால் நம்முடைய திருச்சபை அரங்கங்களில் பரமானந்தம் ஹாலில், ராயபுரத்திலும், தொண்டையார்பேட்டையிலும் ஒரு சிறிய பலிபீடத்தை உருவாக்கி சந்தா, பொதுவான காணிக்கை, சிறப்பு காணிக்கை உரைகளை, பிறந்த நாள், திருமண நாள் காணிக்கை உரைகளை படைக்கிறதற்கு காணிக்கை பெட்டியை ஆயத்தம் செய்து, பிறகு உண்டியல்களை படைக்கும் ஒரு பெட்டியை ஆயத்தம் செய்திருக்கிற நம்முடைய ராயபுரம் உலக மீட்பர் ஆலய சேகரக்குழு வாலிப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை சேகர குழுவின் சார்பிலையும் திருச்சபையின் சார்பிலையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் தொண்டையார்பேட்டையில் உள்ள ஆலோசனை குழு அங்கத்தினர்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன். அவர்களும் தங்களுடைய திருச்சபை அரங்கத்திலே இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். காணிக்கையை படைக்கிறவர்கள் ஒருவராக வந்து நீங்கள் படைத்து ஜெபித்து செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நோய்வாய்ப்பட்டு அல்லது வயது முதிர்ந்த நிலையில் இருந்தால் தயவு செய்து உங்கள் நலத்திற்காகத்தான் அதை சொல்லுகிறோம். ஆகவே அதை தயவு செய்து நீங்கள் பின்பற்ற உங்களை அன்போடு அழைக்கிறேன். இது தவிர நம்முடைய ஆலயங்களிலே, குறிப்பாக ராயபுரம் உலக மீட்பர் ஆலயத்திலே HIV பேஷன்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள், திருநங்கையர்
மற்றும் HIV உயிர்கொல்லி நோயினாலே பாதிக்கப்பட்ட பல குடும்பங்களுக்கு அரிசி கொடுத்து உதவி வருகிறோம். ஆகவே நேரடியாக நீங்கள் அரிசியாகவோ அல்லது அதற்குரிய காணிக்கையாகவோ அரிசி காணிக்கை என்று எழுதி காணிக்கையாகவோ நீங்கள் படைக்கலாம். தேவைகள் இருப்பதனாலே அந்த மக்கள் என்னிடத்திலே வந்து கேட்கின்றார்கள் அரிசி கிடைக்குமா என்று. ஆகவே அந்த காணிக்கைகளை படைக்க விரும்புகிறவர்களிடம் வந்து படைக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். ஆயரிடத்திலே ஜெபித்துக் கொள்ள விரும்புகிறவர்கள் பிறந்த நாளுக்காக, திருமண நாளுக்காக அல்லது குடும்பத்தின் தேவைக்காக, சுகவீனத்திற்காக நீங்கள் என்னுடைய தொலைபேசியிலே என்னை தொடர்பு கொள்ளலாம். நேரடியாக சந்திக்க இயலாத சூழ்நிலையே இருப்பதனாலே எனக்கு 2 தொலைபேசி எண்கள் உண்டு. 9443074744, 8754449344, 9443074744. மற்றொரு எண் 87549344. நீங்கள் எந்த ஒரு ஜெப விண்ணப்பத்திற்காகவும் ஆயரை தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் அழைக்கும் போது அந்த அலைபேசியை என்னால் எடுக்க இயலாவிட்டால் நான் மறுபடியும் உங்களை அழைக்க ஆயத்தமாக இருக்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். பிறந்த நாள், திருமண நாள், வேறு எந்த விசேஷமான, துக்கமான, மகிழ்ச்சியான எந்த ஒரு ஜெப குறிப்பிற்காக நீங்கள் ஜெபிக்க அழைத்தாலும் நிச்சயமாக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாள் காண்கின்ற நம்முடைய திருச்சபை பிள்ளைகளின் பெயர்களை நான் வாசிக்கிறேன். முதலாவது, ராயபுரம் உலக மீட்பர் ஆலய குடும்பத்தில் தங்கள் பிறந்த நாளை காண்கின்ற கடவுளுடைய பிள்ளைகள் மிஸ் டெலிஷியா ஷாரன் ஆல்ஃபிரட், மிஸ் ரத்னாவதி ஜெயா ஆராதனா, மிஸ்டர் கிடியன் ராஜபால், மிஸ்டர் டென்சில் டான் காப், மிஸ்ஸஸ் ஆனி பிரிசில்லா, மிஸ்டர் கேடியல் கெட்சன், மிஸ்டர் சாம் ஜெகதீஷ், மிஸ்டர் பீட்டர் பிரபு, மிஸ்ஸஸ் சாராள், மிஸ் அஜிலாத், மிஸ் ஜொஹானா கர்ட், மிஸ்டர் கிளாட்வின் தியோஃபிலஸ், மிஸ்டர் பி மார்க், மிஸ்டர் பால் திரவியராஜ், மிஸ்டர் ஜே பிரேம்குமார், மிஸ்டர் பிரேம்ராஜ், மிஸ்ஸஸ் ஞான சௌந்தரி, மிஸ்டர் ரிச்சர்ட் சாமியல், மிஸ்ஸஸ் ரோஜிகா மணி, மிஸ்ஸஸ் மேரி சில்வியா, மிஸ்ஸஸ் கிளாரா சுவாமிநாதன். திருமண நாள் காண்கின்ற தம்பதியர்கள் மிஸ்டர் விசி வில்லியம் சாலமோன் அண்ட் மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா அக்யூர். பிறந்த நாள், திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகளை திருச்சபையின் சார்பில் அன்போடு நாம் வாழ்த்துகிறோம். தண்டையார்பேட்டை மீட்பர் ஆலய குடும்பத்திலே இந்த வாரம் பிறந்த நாள் காண்கின்ற கடவுளுடைய பிள்ளைகள் மிஸ் எஸ் ஆல்வினா, மிஸ் ராஸ்மின் ஜெனிஃபர், மிஸ்ஸஸ் நான்சி ஏஞ்சலினா, மிஸ்டர் டேவிட் சங்கர், மிஸ் எஸ் கிறிஸ்டி பிலோமினா. இவர்களை திருச்சபையின் சார்பில் அன்போடு வாழ்த்துகிறோம். இவர்களுக்காகவும் அனைவருக்காகவும் நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய இறை தூதர்களாக, பிரதிநிதிகளாக, ஸ்தானாதிபதிகளாக, அம்பாசடர்ஸுக்காக இந்த உலக வாழ்க்கையில எங்களை நீர் வைத்திருக்கிறீர். குடும்ப பொறுப்பிலே, சமூக பொறுப்பிலே, நற்செய்தியின் சாட்சியிலே, வார்த்தை செயல்பாடுகளிலே உம்முடைய ஸ்தானாதிபதிகளாய் இந்த உலகத்தில் விளங்கி அரசனாகிய உம்மை, தலைவராகிய உம்மை, ராஜாவாகிய உம்மை உயர்த்தி பிடிக்கவும் உம்முடைய நற்செய்தியை, உம்முடைய நற்செயல்களை நாங்கள் வெளிப்படுத்தி உம்முடைய அரசு இந்த உலகத்தில் தொடர்ந்து கட்டப்பட விரிவாக்கப்படவும் விண்ணரசில் சேரும் நாள் மட்டும் நாங்கள் உங்களுடைய பிரதிநிதிகளாய் விளங்க எங்களுக்கு உதவி செய்வீராக. கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவருக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, கடந்த ஒரு வாரத்திற்குள் 2 லட்சத்தை தொடுகின்ற அளவுக்கு லட்சோப லட்சம் கணக்கிலே உலகத்திலே கோடிக்கணக்கான மக்களை பாதித்திருக்கின்ற வேளையிலே, லட்சக்கணக்கான மக்கள் உயிரை பலிவாங்கி இருக்கிற வேளையிலே, தனிமையிலும் வெறுமையிலும் வறுமையிலும் மன உளைச்சலிலும் வேதனையிலும் கண்ணீரிலும் கவலையிலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் இப்படி திருக்கரங்களில் வைக்கிறோம். இன்னும் எத்தனை நாட்கள் இந்த கொரோனா தொற்று நோயாளிகளுக்காக உழைப்பது? ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், காவல்துறை அன்பர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசு பணியாளர்கள்,
அதிகாரிகள் ஒவ்வொருவருக்காக மன்றாடுவோம். அவர்களை நிச்சயமாகவே ஆண்டவர் தைரியப்படுத்தி இப்படி அம்பாசடர்ஸாக நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த உலகத்திலே உடைய ஊழியத்தை செய்ய திருச்சபை அதிகாரங்களிலும் பொறுப்புகளிலும் ஆண்டவரே தனியார் ஊழியமாகவும் எங்களை அழைத்திருக்கிறீர். அந்த பொறுப்புகளில் நாங்கள் எங்களை உயர்த்திக் கொள்ளாமல், எங்கள் அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தாமல், மக்களை திசை திருப்பாமல் மனமாற்றத்திற்கு நேராய் மக்களை வழிநடத்துகின்ற திருத்தூதர்களாய் விளங்க எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் குறைவுகளை ஒரு விஷயம் கூட நீர் தயவாய் மன்னித்தருளும் சுவாமி. உலக திருச்சபையும் உலக அரசும் ஆண்டவரே திருத்தூதர்களின் அடையாளங்களாய் விளங்க அருள் புரிவீராக. தேவரீர் குறிப்பாக இந்த வாரத்திலே பிறந்த நாள் திரும்ப நாள் காண்கின்ற எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளை நீண்ட ஆய்வினாலும் நிறைவான சமாதானத்தினாலும் நிச்சயமான மகிழ்ச்சியினாலும் பிரதிநிதிகளுக்கு தூதுவர்களுக்கு தருகின்ற எந்த சூழ்நிலையிலும் தருகின்ற தைரியம் மகிழ்ச்சி உற்சாகத்தினாலும் நீர் நடத்தி நிறைவு செய்ய நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆயுஷ் நாட்களை பெருகச் செய்வதோடு மாத்திரமல்ல, அவருடைய வேண்டுதல்களை கேட்டு அவர்களை தொடர்புடைய சான்றுகளாக நிலைப்படுத்துவீராக. திருமண நாள் காண்கின்ற தம்பதியர்கள் அவர் தம் பிள்ளையுடைய வாழ்க்கையின் வேண்டுதல்களை நிறைவேற்றி அவருடைய வம்சங்கள் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட அருள் புரிவீராக. திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்கள், சாக்கிரமந்து தாமதமாகி செல்கின்ற சூழ்நிலையில் காத்திருக்கிறவர்கள், சாக்கிரமந்துகளுக்காக அர்ப்பணிக்கிறவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். ஏற்ற வேளைகளில் இந்த திருமண சாக்கிரமந்துகள் நிறைவேற்றப்பட அருள் புரிவீராக. வேலைக்காக காத்திருக்கிறவர்கள், பலத்திற்காக காத்திருக்கிறவர்கள், கல்வியில் உயர்வுக்காக காத்திருக்கிறவர்கள், 10ஆம் 12ஆம் வகுப்பு தேர்ச்சிக்காக காத்திருக்கிறவர்கள், எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால பள்ளி கல்வி கல்லூரி வாழ்க்கை எல்லாவற்றுக்காகவும் ஜெபிக்கிறோம். எல்லாம் முடங்கி போயிருக்கிற தொலைந்து போயிருக்கிற வேளையில ஆண்டவரை நீரே ஆண்டவரும் அரசனுமாய் இந்த உலகத்தை இந்த தொற்றிலிருந்து காப்பாற்றி முழுமையான நலன் தந்து உண்மையான ஷாலோமை வெளிப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய அரசாக இந்த உலகம் விளங்கவும், உம்முடைய அரசு இங்கே விரிவாக்கப்படவும், விண்ணரசின் சேரும் நாள் மட்டும் விண்ணரசின் முன்சுவையாக நாங்கள் எங்கள் வாழ்வு எங்கள் திருச்சபை இந்த உலக அரசுகள் காணப்படவும் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்திருக்கிற அனைத்து மக்களையும், சிறப்பாக இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்களையும், சாக்கிரமந்தின் நிறைவேறுதலுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளையும், அனைத்து மக்களையும் குறிப்பாக பாதிக்கப்பட்டவரையும் உடைய ஆளுகையினாலும் ஆசீர்வாதங்களினாலும் அமைதியினாலும் நிரப்பேற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எழுந்து நின்று கீர்த்தனையிலே 229ஆம் கீர்த்தனையை பாடுவோம். வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள். ஆண்டவர் இயேசுவின் சேனை வீரராய் பிரதிநிதிகளாய் நாம் தைரியத்தோடு இந்த பாடலை பாடி நம்மையும் நம்முடைய அர்ப்பணிப்பின் மூலமாக நம்முடைய காணிக்கைகளை படைப்போம். நான் ஏற்கனவே அறிவுறுத்தியபடி உண்டியல், பொதுவான சந்தா, சிறப்பு காணிக்கை உரைகளை நீங்கள் ஆலயத்தில் வந்து படைக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். கீர்த்தனை 229. வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள், சேனை நாங்கள், இயேசுவின் சேனை நாங்கள். வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள். திருவசனத்தை எங்கும் திரிந்து சொல்வோம், திரிந்து சொல்வோம், அதை அறிந்து சொல்வோம். வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள். அறிவினம் என்னும் காட்டை அதமாக்குவோம், அதமாக்குவோம், ஞானமதம் தாக்குவோம். வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள். சிலுவை கொடியை சேர தேடி பிடிப்போம், தேடி பிடிப்போம், அன்பு கூர்ந்து பிடிப்போம். வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள். ரட்சண்ய சீராவுடன் நீதி கவசம், நீதி கவசம் கையாடுவோம் வசம். வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள். விசுவாச கேடகத்தை மேலுயர்த்துவோம், மேலுயர்த்துவோம், அதை மேலுயர்த்துவோம். வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள். பாவ சோதனை
நீக்குவோம், பாசம் நீக்குவோம், ஆசாபாசம் போக்குவோம். வீராதி வீரரேசு சேனை நாங்கள், சேனை நாங்கள், இயேசுவின் சேனை நாங்கள். வீராதி வீரரேசு சேனை நாங்கள். ஜெபம் செய்வோம். சேர்ந்து ஆண்டவர் இயேசு கற்றுத் தந்த ஜெபத்தை ஒரு குடும்ப ஜெபமாய் சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றோடு எங்கள் அப்பத்தை எங்களுக்கு எங்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். இறையாசி பெறுவோம். அரசரும் மீட்பருமாகி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அருளும், அவரை இந்த உலகத்தில் அனுப்பி நம் அனைவரையும் அண்ட சராசரங்களில் மீட்டு ரட்சித்த அந்த திருத்திட்டத்தை நிறுவிய தாய் தந்தையாகிய கடவுளின் அன்பும், இந்த சத்தியங்களை போதித்து இறை தூதுவர்களாய் பிரதிநிதிகளாய் நம்மை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிற தூய ஆவியின் வல்லமையுள்ள வழிநடத்தலும் நம் அனைவரோடும், நாம் ஜெபித்திருக்கிற அனைத்து மக்களோடும் நீங்காமல் கிறிஸ்துவின் இறுதி வரையை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரதிநிதித்துவ ஞாயிறன்று உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். மீண்டும் அறிவுறுத்துகிறேன். திங்கள், செவ்வாய், புதன், வியாழக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நம்முடைய காணிக்கைகளை, உண்டியல்களை நாம் படைக்கலாம். ஒருவேளை இந்த நேரம் எங்களுக்கு வசதியான நேரமாக இல்லை என்றால் ஆயரிடத்திலோ, செயலரிடத்திலோ, பொருளாளரிடத்திலோ, சேகரிக்கப்பட்ட உறுப்பினர்களிடத்திலோ நீங்கள் தகவல் தெரிவித்தால் கூடுதலான நேரங்கள் நிச்சயமாக கொடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள இந்த நேரத்தில் விரும்புகிறேன். காட் பிளஸ் யூ ஆல். சேனை நாங்கள்